ரொம்ப பேசிக்கான ஃபிலாசபி, ரொம்ப பேசிக். இதில் ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ரைட், விருக்ஷாசனம், சிங்கிள் லெக். ஓகே, இப்போது இந்த பொசிஷனில் நம்ம உள்ளே போகிறது மூச்சு இழுத்துக்கிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா மூச்சு உள்ளே இழுக்கும் போது தான் பேலன்ஸ் கிடைக்கும். மைண்டில் எண்ணம் இருக்காது, நிறைய இருக்காது, ஏதோ ஒன்று இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருக்கு, நிற்க முடியும். சரியா? இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வலி வர ஆரம்பிக்கும். வலி வரும்போது கால் வந்து நடுக்கம் வரும். ஓகே, யூ கேன் வாட்ச் த பாடி ஆர் ஃபுட், எனிதிங். வாட்ச் த ஃபேஸ் ஆல்சோ ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ, பட் வாட்ச் ஃபுல்லி. அங்கே ஒரு ஷேக் இருக்கா? நான் டூ த பிரெத். பிரீத்திங் பண்ணுங்க. ரிலாக்ஸ். யாருடைய கண்ணு ரொம்ப சிமிட்டுச்சு? அது பிரகதி. இது இல்லை, நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ பிரீத்திங் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அப்போ கண்ணு சிமிட்டுச்சா? சிமிட்டாது. நான் பிரீத்துன்னு சொன்ன பிறகுதான் பிரீத்திங் பண்ணான். அப்ப கண்ணு சிமிட்டல. கண்ணு சிமிட்டலனாலே மைண்ட் அசையல. மைண்ட் அசைஞ்சா பாடி அசைஞ்சிடும். பாடி அசைஞ்சா டிராப். இவருது ஏன் கண்ணு பெருசா சிமிட்டல, கால் ரொம்ப நடுக்கம் வரல. கவனிச்சிங்களா? அதுக்கும் இதுக்கும் கால் கவனிச்சிங்களா? ஏன் தெரியுமா? அவர் உஜ்ஜய பிரீத்திங் பண்ணிட்டு இருந்தார். நான் சொல்லலை, ஆனால் அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கு. இப்போ நான் சொல்லலை, அது பண்ணுங்க நான் சொல்லலையே, நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் அவருக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரணம், இவர் கண்ணு சிமிட்டு இருக்காது ரொம்ப. காரணம் பிரீத்திங். இப்போ பாடியில் உண்மையை சொல்லுங்க, இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியா, இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியா? ஏஜ் வைஸ் பிரகதிக்கு தான். சின்ன வயசுங்க, அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி வந்து இவங்களுக்கு இருக்காது. கல்யாணம் 2 குழந்தை பிறந்தாச்சு இருக்கு, அவள் கல்யாணமே ஆகலை. அப்போ அவளுடைய எனர்ஜி தான் ஜாஸ்தி. ஓகே, அவளுடைய மூச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? அடி வயிறில் இருக்கும். தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவனுடைய மூச்சு நெஞ்சிலையும் தொண்டையில் இருக்கும். ஓகே, இப்போ இவர் வயசு அதிகம், இவருடைய எனர்ஜி வந்து ஆக்சுவலி கம்மி. அதான் நம்ம இப்போ கணக்கு பண்ணது இல்லையா? ஆனால் இப்போ செஞ்ச பிரீத்திங் இருக்குல்ல, இப்போ பிரீத்திங் பண்ணார் இல்லையா, இது செய்யும் போது இதை விட கம்மி வயசு ஆயிடும். ஆமா, அதான் உண்மை. அதுக்கு தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்தது. இப்போ இவரு நடுக்கம் வரலை, ரொம்ப நின்னாரு, கண்ணு சிமிட்டலை. அப்போ வயசுல பார்த்தா உண்மையிலே அவங்க தான் சின்னவங்க. ஆனா இந்த பிராக்டிஸ் செய்யும் போது வயசு ஆகாதுன்னு யோகா செஞ்சா சொல்ல காரணம் இதுதான் அடிப்படை. புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப நம்ம அசைறோம். இப்ப நீங்க அசைறீங்க இல்லையா? இந்த அசைறது என்பது உங்க மைண்ட்ல என்ன ஓடுதோ அதான் நீங்க அசைறீங்க. அதனாலதான் நீங்க அசைறீங்க, வேற எதுவும் இல்லை. நீங்க இப்ப அசையாம இருந்தீங்க அப்படின்னா மைண்ட்ல பெருசா ஓட்டம் இல்லை. அப்ப மைண்ட்ல ஓட்டம் இல்லாம இருக்கணும்னா பிரீத்திங் தான் செய்யும்.